உலகம் ஒரு நாடக மேடை. அதில நம்ம எல்லாருமே வந்துட்டு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். சிரிப்பு தாங்க வருது. என்ன பண்றது? ஆனா 2025ல வந்துட்டு அது நிஜமாயிருச்சு. இங்க எல்லாருமே ஆக்டிங், எல்லாருமே ஆக்டர்ஸ் தெரியுங்களா? ரஜினி சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஆரம்ப காலத்தில ஆக்டிங்ன்னு வந்துட்டு நெறைய கிளாஸு, அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமைய வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு ரீல்ஸ் எடுங்க, நெறைய சூர்யா, ஜோதிகா, சிம்ரனு, அசினு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகரும் அங்கே தான் இருக்காங்க. இந்த உலகமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிங்கில, ரீல்ஸ்ல அப்படி மூழ்கி போய் இருக்கு. நீங்க எங்கே வேணாலும் குண்ட போடுங்க. ஐ டோன்ட் கேர். நாங்க வந்துட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க பாருங்க. அது பார்க்க சகிக்கல அப்படின்னாலும், நீங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. நேத்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்து வகுத்த வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதாவது அந்த காலத்துலலாம் வந்துட்டு அந்த ஆக்டிங்க்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நாயா அலைஞ்சாங்களாம். ஆனா, இப்ப அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நடிகர், எல்லாருமே நடிகைகள். யாரையும் போய் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய சிம்ரன், நெறைய ஜோதிகா, நெறைய சூர்யா, நெறைய விஜய், நெறைய ரஜினி, நெறைய வடிவேல்ஸ் அப்படிலாம் வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இத பத்தி நம்ம பெருமையா நினைக்கிறதா? இல்ல இந்த உலகமே வந்துட்டு நடிப்புல மூழ்கி போயி ரீல்ஸ்ல வந்து கிடக்கிறத வந்து நினைக்கிறதான்னு தெரியல. மொத்தத்தில என்னத்த சொல்றதுன்னே தெரியல. மொத்தத்தில இந்த உலகமே வந்துட்டு மக்களே வந்துட்டு ஒரே நடிப்பா தான் இருக்கு. நடிப்பா தான் இருக்காங்க. அவ்வளோதான் சொல்றேன்.